நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சித்ரா சார், இளைய திலகம் பிரபு அவர்களை நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? அதே மாதிரி அவர் உங்களை என்னன்னு கூப்பிடுவாருன்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து தவமணி கேட்டிருக்காங்க. நடிகரும் சிவாஜி தன்னுடைய சொந்த தம்பி போல என்னை நடத்தினதுனால பிரபு என்னை கூப்பிடும்போதெல்லாம் டேடி அப்படின்னு தான் கூப்பிடுவார். நான் அவரை பாஸ் என்று கூப்பிடுவேன். சூரியகாந்த் அவர்களை சாய்வு சித்ராவில் எதிர்பார்க்கலாமா? அவர் நடித்த படங்களில் எந்த படங்கள்லாம் முக்கியமான படம்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. என்னுடைய முதல் தயாரிப்பான மண்வாசனை படத்தில் எடுத்திருந்த சூரியகாந்தை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூரியகாந்த் இப்போ நம்மிடையே இல்லை. டைரக்டர் RV உதயகுமார் தமிழ் சினிமா காப்பாற்றப்பட வேண்டிய நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டத்தில் இப்போ மட்டுமா இருக்குது? கடந்த சில வருடங்களாகவே அப்படித்தான் இருக்குது. அதைத்தான் RV உதயகுமார் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். கேரவன் கலாச்சாரம் எப்போலேருந்து ஆரம்பிச்சதுன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. கேரவன் கலாச்சாரத்துக்கும் இது வெள்ளி விழா என்று தான் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. வசந்த மாளிகை படத்தில் வர மாளிகை செட் எங்கே போடப்பட்டது? அந்த மாளிகையில் வேற ஏதாவது படங்களோட ஷூட்டிங் நடந்திருக்கான்னு காஞ்சிபுரத்துலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. வசந்த மாளிகை படத்துக்காக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ராமா நாயுடு அந்த செட்டை வாகினி ஸ்டுடியோவில் தான் நிர்மாணித்திருந்தார். அங்கே அந்த படம் மட்டும்தான் படமாக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் அந்த செட்டை கலைத்து விட்டார். அர்ஜுன் ரெட்டி, அனிமல் போன்ற படங்களுக்கு மியூசிக் பண்ண தமிழ் மியூசிக் டைரக்டரான ஹம்சவர்தன் ரமேஸ்வர் அப்படிங்கிறவரை ஏன் தமிழ் சினிமா இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்குன்னு சேலத்துலேருந்து ஜீவகன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த இசையமைப்பாளருடைய பெயர் ஹம்சவர்தன் ரமேஸ்வர் இல்லை, ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர். அவர் ஏற்கனவே கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் கூட ஒரு சில தமிழ் படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். இப்போ ரவிமோகன் தயாரித்து கொண்டிருக்கின்ற புரோகோட் படத்துக்கும் அவர் தான் இசையமைப்பாளர். அந்த படம் நீங்களாக இன்னொரு தமிழ் படத்துக்கும் இப்போ அவர் இசையமைக்கிறார். கருப்பு படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படத்தோட சேர்த்து வேற என்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அந்த படங்களுக்கு எவ்வளோ வசூலாச்சுன்னு பாபு சவுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. கருப்பு திரைப்படம் வெளியான மே 14ஆம் தேதி என்று அந்த படத்துக்கு போட்டியாக எந்த ஒரு தமிழ் படமும் வெளியாகவில்லை. தனுஷ் நடித்து பெரிய ஹிட்டான VIP படத்துடைய டைரக்டர் வேல்ராஜ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கார்த்திக் கண்ணையன் திருவாரூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வேலையில்லா பட்டதாரி படத்துடைய ஒளிப்பதிவாளரான வேல்ராஜ் தொடர்ந்து பல திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒளிப்பதிவு செய்கின்ற ஒரு சில படங்களில் நடிக்கவும் செய்கிறார். பாலச்சந்தர் அவர்கள் சினிமா ஷூட்டிங்ல இருந்து அதே கண்டிப்போட தான் சீரியல் ஷூட்டிங்கையும் நடத்தினாரான்னு மயூரன் மட்டக்களப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. பெரிய திரையோ சின்ன திரையோ இயக்குகின்றவர் இயக்குனர் செய்கிறோம் பாலச்சந்தர் தானே. அப்படி இருக்க அவருடைய கோபம் எப்படி மாறும்? அர்ஜுன் தாஸுக்கு அடுத்த மாதம் திருமண நிச்சயம் நடக்க போகுதுங்கிற தகவல் உண்மையான கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் திருமணம் குறித்து வெளியாகின்ற செய்திகள் எதிலும் உண்மை இல்லை அப்படின்னு அர்ஜுன் தாஸுடைய பத்திரிகை தொடர்பாளர் ஒரு அறிக்கையே வெளியிட்டிருக்கார். பிரதீப் ரங்கநாதன் தொடங்கி இருக்க தயாரிப்பு நிறுவனத்தோட பேர் என்னன்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் தயாரிக்க இருக்கின்ற படத்தில் கதாநாயகியாக மமிதா பைஜு நடிக்கிறாங்க. முக்கியமான கதாபாத்திரத்தில் அஸ்வத் மாரிமுத்து நடிக்கிறார். இந்த 2 விஷயம் மட்டும்தான் இப்போ வெளியாகிருக்கு. மற்ற விவரங்களை அதிகாரப்பூர்வமாக மிக விரைவில் சொல்வதாக பிரதீப் ரங்கநாதன் அறிவித்திருக்கிறார். ஜெமினி படத்தில் வர தீவானா தீவானா பாட்டில் வர ஹிந்தி லிரிக்ஸை எழுதுனது யாரு? அந்த பாட்டை எழுதுறதுக்காகவே ஹிந்தி எழுத்தாளர்களை வர வச்சாங்களான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜெமினி படத்தில் இடம்பெற்றிருந்த தீவானா தீவானா என்று தொடங்குகின்ற வரிகளை எழுதுவதற்காக பம்பாயிலேருந்து யாரையும் இங்கே அந்த தயாரிப்பாளர் அழைத்து கொண்டு வரவில்லை. அந்த படத்துக்கான டியூனை போடும்போது பரத்வாஜ் சொன்ன வார்த்தை அது. அதனால் அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அது பரத்வாஜ் எழுதியது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். துருவ நட்சத்திரம் படத்துக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு கௌதம் மேனன் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய எந்த அறிகுறியும் இல்லையே. எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சேலத்துலேருந்து ஜீவகன் கேட்டிருக்காங்க. துருவ நட்சத்திரம் படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரச்சனை இருக்காது. 1 2 இல்லை, பல பிரச்சனைகள். அதில் பெரும்பாலான பிரச்சனைகளை கௌதம் வாசுதேவன் தீர்த்து விட்டார் அப்படின்றது தான் உண்மை. அவர் அப்படி தீர்த்து முடித்த காலகட்டத்தில் தான் இன்னொரு பிரச்சனை எழுந்திருக்கிறது. அதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தான் இப்போ அவர் ஈடுபட்டிருக்கிறார். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் எதனால் 3 வருஷமாக எந்த படங்களும் தயாரிக்காமல் இருக்காருன்னு இந்தோனேஷியாவிலேருந்து ரகுவரன் கேட்டிருக்காங்க. பல நல்ல படங்களை தயாரித்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் இப்போ தொடர்ந்து படம் எடுக்கலைன்னா அதுக்கு காரணம் ஒரு சில பொருளாதார சிக்கல்கள் தான். மிக விரைவிலேயே அதிலிருந்து அவர் மீண்டு தொடர்ந்து படங்களை எடுக்க வேண்டும் என்று டூரிங் டாக்கீஸ் சார்பாக வாழ்த்துகிறேன். பாசமலர் படம் ரிலீஸ் ஆகி 65 வருஷம் ஆகுது. அந்த படத்தை நீங்கள் எப்போ எந்த வயசில் பார்த்தீங்கன்னு செந்தில் ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க.
பாசமலர் திரைப்படத்தை வேலூரில் தான் நான் பார்த்தேன். ஆனால் எந்த திரையரங்கில் பார்த்தேன் என்பது இப்போ நினைவில்லை. பிளாஸ்ட் படத்தோடைய டேரக்டரை பார்க்க ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு. இப்போலாம் ரொம்ப சின்ன வயசுலேயே படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது தமிழ் சினிமா வளர்ச்சி பாதையில் இருக்குங்கிறத காட்டுதான்னு சேலத்துலேருந்து ராம் கேட்டிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் பல இளம் டைரக்டர்கள் உருவாகிறாங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். சினிமா எந்த அளவுக்கு இளைஞர் மத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். எதனால் பெரிய ஸ்டார்ஸ் யாருமே வெப்சீரிஸில் நடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. வெப்சீரிஸ் பலவற்றில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்கார், மீனா நடிச்சிருக்காங்க, சமந்தா நடிச்சிட்ருக்காங்க, நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இவங்கெல்லாம் பெரிய நடிகர்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஆர்ஜே பாலாஜிக்கு ரஜினி வாழ்த்து சொன்னதோடு சீக்கிரம் சந்திப்போம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எதிர்பார்க்கறது சீக்கிரமாக நடக்க வாய்ப்பு இருக்கான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினியை ஆர்ஜே பாலாஜி சந்திக்கட்டும். சந்தித்ததுக்கு பின்னால் நீங்களும் நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்றத பற்றி பேசலாம். ரன்வீர் சிங் இந்த 3 மாசத்துல 3000 கோடிக்கும் அதிகமாக வசூல் கொடுத்துருக்காரு. ஆனால் ஹிந்தி சினிமா அவருக்கு 45 கோடி ரூபா அபராதம் இல்லைன்னா ஹிந்தி சினிமாவில் நடிக்க வாழ்நாள் தடை விதிச்சிருக்காங்க. இப்படி அவருக்கு தடை விதிக்க அவங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்ததுன்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. அதுதான் சங்கங்களுடைய வலிமை. எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சங்கங்கள் நினச்சா நிச்சயமாக அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அடுத்து இன்று ஒரு தகவல். நாராயணன் கம்பெனி பட்டனாகிட்ட இவர் தான் ஸ்ரீதர், ரத்தபாசம், எதிர்பாராத படத்துக்கெல்லாம் வசனம் எழுதியவர், ரொம்ப பிரமாதமாக எழுதுவார் என்று அறிமுகம் செய்து வைத்தார் ஜெமினேசன். அந்த அறிமுகத்துக்கு பின்னால் அந்த நிறுவனத்துக்கு ஸ்ரீதர் எழுதுவது என்று முடிவாகியது. அப்படி முடிவான உடனே வசனத்தில் எங்களுக்கு ஏதாவது மாறுதல் தேவைப்பட்டால் நீங்கள் அடிக்கடி வந்து அந்த மாறுதலை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் பட்டன்னா. அது ஒரு நியாயமான விஷயமா இருந்தது. அதனால் ஸ்ரீதருக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. நிச்சயமாக நான் வந்து மாற்றி கொடுக்குறேன் என்று ஒப்புக்கொண்டார். அதற்கப்புறம் பட்டனா போட்ட ஒரு நிபந்தனை தான் அந்த நிறுவனத்திலே பணிபுரிய முடியாத ஒரு சூழ்நிலையை ஸ்ரீதருக்கு ஏற்படுத்தியது. நீங்கள் தினமும் காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடணும் என்றார் பட்டன்னா. அதை கேட்ட உடனே ஸ்ரீதருக்கு வந்த ஆத்திரத்துக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் இங்கே கதாசிரியர் வேலை பார்க்க போகிறேன்னா, குமாஸ்தா வேலை பார்க்க போகிறேன்னா, கதையை பொறுத்த வரைக்கும் நான் பகல் எழுதுவேன், ராத்திரியில் எழுதுவேன், மத்தியானம் எழுதுவேன், எப்போ நான் நினச்ச நேரத்தில் எழுதுவேன். அதனால் தினமும் காலையில் 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் கிளார்க் மாதிரி உங்கள் ஆஃபீஸ்க்கு என்னால் வர முடியாது என்று தெளிவாக சொன்னார் ஸ்ரீதர். அப்படி அந்த நிறுவனத்துக்கு பதில் சொன்னதுக்கு பின்னால் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நீங்களே ஊகிச்சிருப்பீங்க. ஸ்ரீதருக்கு அந்த நிறுவனத்திலே பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாராயணன் கம்பெனியில் நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து ஸ்ரீதருக்கு அழைப்பு வந்தது. அங்கே ஸ்ரீதருக்கு கிடைத்த அனுபவம் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. அதை பற்றி நாளைய நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இத்துடன் இந்த இளம் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.